வணக்கம். ஃபஸ்ட்டு வேவ் டயத்தில் வந்து என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் 7th படிக்கிறான். அவன் எங்கள் வீட்டுக்கு வந்தான். வந்து பார்க்கும்போது என்னோடய சில்வர் ப்ளே பட்டன், நம்ம சேனலுக்கு வந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்து நான் அப்படியே மாட்டியிருந்தேன். அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். அங்கிள், நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா? சொல்லவே இல்லை. எப்படி இந்த மாதிரி ரீச் பண்ணீங்க எல்லாம் வந்து கேட்டான். நான் வந்து சேனல் வச்சுருக்கதே என் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தெரியாது, பெரும்பாலான சொந்தக்காரங்களுக்கும் தெரியாது. நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ சேனல் வந்து நான் ஆர்கானிக்காக க்ரோ ஆகட்டும்னு விட்டுட்டேன். ஸோ இப்படி கேட்ட உடனே அவனுக்கும் அந்த சேனல் ஆரம்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தது வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஏற்கனவே ஒரு சேனல் வச்சுருக்கிறான். ஒரு 30-40 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் என்ன மாதிரியான சேனல் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு அவனுக்கு சில டிப்ஸ் கொடுத்தேன். அவன் வந்து அதை அப்படியே ரொம்ப ஆர்வத்தோட அந்த ப்ளே பட்டன் பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. ஸோ எப்படியோ நாமளும் ஒரு ப்ளே பட்டன் வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டான் போலுக்கு. டெய்லி ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டான். லாக்டவுன் ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் பெரும்பாலான டைமத்தில் வந்து ஷூட்லேயே இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஆச்சரியம் என்னென்னா, லாக்டவுன் முடிகிற டயத்தில் அந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 பேரை கிராஸ் பண்ணிடுச்சு. அவன் என்ன மாதிரி வீடியோஸ் போட்டான் அப்படின்னா, முழுக்க லேப்டாப் பற்றி என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதனோட ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன ப்ராசஸர் இருக்குது, அது மாதிரி ஃபுல்லாக அதனோட லேப்டாப் பற்றினா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் சமாச்சாரம் ஃபுல்லாக அவன் போட்டான். அவனுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதை பற்றி வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கான். சில நாளுங்களில் 2 வீடியோ 3 வீடியோலாம் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ 50,000 அப்படின்றது வந்து லாக்டவுன் முடிகிறதுக்குள்ளே அந்த ரேஞ்ச் ரீச் பண்ணது எனக்கு பெரிய ஆச்சரியம். நான் இப்படி வரும்னு நினைக்கல. என்ன ஒரு 1000-1500 ரீச் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஸ்கூல் திறக்கிறதுக்குள்ளே அவ்வளோ வந்துடும் சொல்லி நான் நினச்சேன். பட் ஆனால் அப்படியே அதிரடியாக ஒரு பெரிய பாய்ச்சல் அது. அதுக்கப்புறம் அந்த சேனல் இப்போ வந்து அது 1 lakh வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. அவனே ஃபோன் பண்ணி சொன்னான். இப்போ அவங்க வீடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி, அவங்க அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு பக்கம் போயிட்டாங்க. ஃபோன் பண்ணி சொன்னான். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன பையன், ஒரு 7th படிக்கிற பையனுக்கு வந்து நம்ம ஒரு சில விஷயத்தை சொல்லி கொடுத்தோம். அதை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டானே, இப்போ ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டானே பெரிய அளவில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை ஒரு கோர்ஸாக கண்டக்ட் பண்ணணும்னு நான் அப்போ நினச்சேன். அது இப்போ தான் வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. ஸோ நாளையிலேருந்து அந்த கோர்ஸ் ஆரம்பிக்க போகுது. நம்ம கோர்ஸில் வந்து என்னென்ன கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்றத வந்து நான் அப்படியே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி ஒரு வீடியோவை வந்து நாம் உருவாக்கின வீடியோவை எடிட்டிங் செய்கிறது எப்படி, எடிட்டிங் செய்த வீடியோவை எப்படி யூடியூப்பில் நாம் அப்லோட் பண்ணுறது, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி ரீச் பண்ணுறது, 4000 hours வாட்ச் டைமை நாம் எப்படி பெறுறது. அதாவது இது 2 தான் அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூக்கு உள்ள க்ரைட்டீரியா. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ். அதிக அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வீடியோக்களை நாம் எப்படி உருவாக்கணும், ஒரு தொழிலை யூடியூப் மூலயமா உலக அளவில் விரிவுபடுத்துறது எப்படி. உங்களுக்குன்னு ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வச்சுருப்பீங்க. அந்த பொருளை மொழி தெரியாத நாடுகளில் கூட, சைனா, ஜெர்மனி, ஜப்பான், இந்த மாதிரி நாடுகளில் கூட விற்பனை பண்ணுறது எப்படி. விளம்பர வருவாயை தாண்டி யூடியூப் மூலயமா நாம் ஒரு சர்வீஸை எப்படி சேல் பண்ணுறது குளோபலாக, இந்தியாவுக்குள்ளேயும் சரி குளோபலாகவும் சரி. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து கவர் பண்ண ஒரு கோர்ஸாக இருக்கும். இந்த கோர்ஸில் முடித்தவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தோன்னா, ஒரு டெலகிராம் குரூப் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அந்த டெலகிராம் குரூப்பில் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்க எல்லாரையும் இணைச்சி அவங்க போடுற வீடியோஸை வந்து அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறது மூலிமா எல்லோரும் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மற்றவங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதில் ஸ்டோரியில் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட முக்கியமான வீடியோ, அவங்க சொல்கிற வீடியோ, ஏதோ ஒரு வீடியோ, அவங்க சேனலில் உள்ள ஒரு வீடியோவை நான் என்னோடய ஸ்டோரியில் போடுறது. என்னோடய ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு வாரத்தில் 25,000 to 30,000 பேர் பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் அது 50,000 வரைக்கும் கூட போகும். ஸோ அது அவங்களுக்கு பெரிய அளவில் அந்த ஸ்டோரி வந்து சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய சேனல் கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட சேனலை பற்றியோ அல்லது வீடியோ பற்றின லிங்க்கை ஒன்று கொடுக்குறது. அதுக்கப்புறம் கோரா அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த வீடியோ அல்லது சேனலை பற்றின ஒரு கண்டென்ட்டை நான் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமாக என்ன ஒரு டவுட்னாலும் சரி, உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும்போது உள்ள ஹெல்ப்பு, அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்ஸு, அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து உங்களுக்கு எனேபிள் ஆன உடனே அதை எப்படி நீங்கள் எஃபெக்டிவாக கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கான ஹெல்ப் எல்லாமே வந்து கொடுக்குறோம். ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees. இது பெரிய அளவில்
படித்தவங்க படிக்காதவங்க, வீடியோ எடிட் பண்ண தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப், வேலைக்கு போகிறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ஒரு செகண்ட் இன்கம் வர்றதுக்காகத்தான் இந்த கோர்ஸை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹1000 தான். ஓகே, தேங்க்யூ.